Quarrel phrases. சண்டை போடும்போது பயன்படுத்துற சென்டென்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். Enough is enough. Enough is enough. போதும். நிறுத்திக்கோ. போதும். Enough is enough. Stop it right now. இப்பயே நிறுத்து. Stop it right now. Stop it right now. This is ridiculous. இது முட்டாள்தனமானது. This is ridiculous. This is ridiculous. இது முட்டாள்தனமானது. Calm down, please. Calm down. தயவு செய்து அமைதியா இருங்க. தயவு செய்து அமைதியா இருங்க. Calm down please. Calm down please. Don't test my patience. என் பொறுமையை சோதிக்காத. Don't test my patience. என் பொறுமையை சோதிக்காத. நன்றி, வணக்கம். இன்னைக்கான டெய்லி யூசேஜ் சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், காலை வணக்கம் அம்மா, நான் உள்ளே வரலாமா? குட் மார்னிங் மேம், மே ஐ கம் இன்? சாரி மேம், இன்னைக்கு நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். ஐ அம் சாரி, ஐ அம் லிட்டில் லேட் டுடே மேம். அவள் இன்று வரவில்லை. She absent today. நான் நேத்தி வரவில்லை. I was absent yesterday. என் புத்தகத்தை நான் எடுத்தேன். I have taken out my book. I have taken out my book. என் ஆங்கில புத்தகத்தை எடுத்து வர மறந்தேன். I forgot to bring my English book. I forgot to bring my English book. நான் என் வீட்டு பாடத்தை முடித்து விட்டேன். I have completed my homework. நான் என் வேலையை முடித்து விட்டேன். I have done my work. I have done my work. நேற்று எனக்கு காய்ச்சல் இருந்ததால் என் வீட்டு பாடத்தை முடிக்கவில்லை. I couldn't complete my homework because yesterday I had a fever. I could not complete my homework because I had a fever yesterday. அனு இன்னைக்கு வரலையா? Is Anu absent today? Is Anu absent today? அவ்வளவுதான். Bye bye. Quarrel phrases part 2. First sentence, don't mess with me. Don't mess with me. எனக்கு குழப்பாத. Don't mess with me. Don't show your face again. Don't show your face again. திருப்பி மூஞ்சி காமிக்காத. Next sentence, how can you be so careless? How can you be so careless? எப்படி உங்களால இவ்வளவு அலட்சியமா இருக்க முடியுது? Next, I don't want to talk to you. I don't want to talk to you. உன் கூட பேச நான் விரும்பல. I don't want to talk to you. Next sentence, have you lost your mind? Have you lost your mind? உன் மூளை மறந்துட்டியா? உன் புத்தியை இழந்துட்டியா? உன் புத்தி இழந்துட்டியா? உன் புத்தியை இழந்துட்டியா? What rubbish are you talking? What rubbish are you talking? என்ன பேசிட்டு இருக்க? What rubbish are you talking? Nonsense. What will you do? What will you do? என்ன செய்வ? என்ன செய்வ? What will you do? என்ன? இன்னைக்கு நம்ம பார்க்க போற சென்டென்ஸ், who says, யார் சொன்னது. who says அப்படின்ற ஃப்ரேஸை வச்சு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்றது தான் பார்க்க போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். who says you are not beautiful? யார் சொன்னா நீங்க அழகா இல்லன்னு? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், who says you are fat? who says you are fat? யார் சொன்னா நீங்க குண்டா இருக்கீங்கன்னு? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், who says you can never succeed? who says you can never succeed? யார் சொன்னா உங்களுக்கு வெற்றி வராதுன்னு? யார் சொன்ன நீ ஜெயிக்க முடியாது? who says you can never succeed? who says we are poor? who says we are poor? யார் சொன்னா நம்ம ஏழன்னு? who says that God doesn't exist? Tamil meaning, கடவுள் இல்லன்னு யார் சொன்னா? who says that the God doesn't exist? who says we can't learn English? who says we can't learn English? யார் சொன்னா நம்மளுக்கு ஆங்கிலம் படிக்க வராதுன்னு? யார் சொன்னா நம்மளுக்கு இங்கிலீஷ் வராதுன்னு? who says we can't learn English? அவ்வளவுதான். டெய்லியும் நிறைய இங்கிலீஷ் சென்டென்ஸ் படிங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Bye. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சென்டென்ஸ், I don't have time அப்படின்ற ஃப்ரேஸை வச்சு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். I don't have time plus to plus simple present tense. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், I don't have time to eat. எனக்கு சாப்பிட நேரம் இல்லை. I don't have time to sit. எனக்கு உட்கார நேரம் இல்லை. Next sentence, I don't have time to play. எனக்கு விளையாட நேரம் இல்ல. I don't have time to talk. எனக்கு பேச டைம் இல்ல. Last and final sentence, I don't have time to explain. எனக்கு விவரிக்க நேரமில்லை. எனக்கு விவரிக்க நேரமில்லை. I don't have time to explain. Thank you. Bye bye. Quarrel phrases la part 3. First sentence, Mind your words or mind your language. ஓ வார்த்தையை கவனிச்சு பேசு. Mind your words அல்லது mind your language. Second word, You never keep your words. நீங்கள் ஒருபோதும் உங்கள் வார்த்தையை கடைபிடித்ததில்லை அப்படின்னா நீங்க ஒரு தடவை கூட சொன்ன வார்த்தையை காப்பாத்தினதில்லை. You never keep your word. Third word, Don't make me angry. don't make me angry. என்ன கோவப்படுத்தாத. Don't make me angry. Next sentence, I won't spare you. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். I won't spare you. I won't spare you. You're unnecessarily getting annoyed. You தேவையில்லாம கத்துற. You தேவையில்லாம கத்துற. You are unnecessarily getting annoyed. You are unnecessarily getting annoyed. தேவையில்லாம கத்துற.
Sentence. I bottled my anger at the time. I bottled my angry at the time. அந்த நேரத்துல எனக்கு கோவம் வந்துச்சு பட் ஆனா நான் அடக்கிக்கிட்டேன். அங்கதான் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. I bottled my angry at the time. Bye bye. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சென்டென்ஸ் who says, யார் சொன்னது. who says அப்படின்ற phrase வச்சு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்றது தான் பார்க்க போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். who says you are not beautiful. யார் சொன்னா நீங்க அழகா இல்லன்னு. next sentence, who says you are fat. who says you are fat. யார் சொன்னா நீங்க குண்டா இருக்கீங்கன்னு. next sentence, who says you can never succeed. who says you can never succeed. யார் சொன்னா உங்களுக்கு வெற்றி வராதுன்னு. யார் சொன்னா நீ ஜெயிக்க முடியாது. who says you can never succeed. who says we are poor. who says we are poor. யார் சொன்னா நம்ம ஏழன்னு. who says that God doesn't exist. Tamil meaning, கடவுள் இல்லன்னு யார் சொன்னா. who says that the God doesn't exist. who says we can't learn English. who says we can't learn English. யார் சொன்னா நம்மளுக்கு ஆங்கிலம் படிக்க வராதுன்னு. யார் சொன்னா நம்மளுக்கு இங்கிலீஷ் வராதுன்னு. who says we can't learn English. அவ்வளவுதான். டெய்லியும் நிறைய இங்கிலீஷ் சென்டென்ஸ் படிங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Bye bye.